ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் குழம்பு தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை கூடயே கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. வதக்கின பிறகு பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு நீட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஆனியன் எல்லாம் வதக்கி விட்டுக்கோங்க ஆயிலே. வதக்கின அப்புறம் பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன். அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இதுக்கிட்ட கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு 1 ஸ்பூனில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கின அப்புறம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 1 ஸ்பூனு இல்லை 2 ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கட் பண்ணி வச்ச இப்போ பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன மீடியம் சைஸ், ஓரளவுக்கு ஒரு மீடியம் சைஸில் தான் கட் பண்ணியிருக்கேன் பீட்ரூட்டு. அது சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனைலாம் போகும். அந்த மசாலா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. அது பீட்ரூட்டு காய் நல்லா மிக்ஸ் பண்ணால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆயிலே நல்லா பாயில் ஆகணும் அந்த காய். கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா பார்த்திங்கன்னா காயை வேக விடுங்க. 5 நிமிஷம் நல்லா வேக விட்டு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி தேங்காவோட கொஞ்சம் கசகசா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் விழுது. ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காவும் அந்த கசகசம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க காயோட. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்லா காய் வேகணும். வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றுறோம். நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டிங்கன்னா நல்லா கொதிக்க விடுங்க. காய் நல்லா வேக விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காய் வெந்துருச்சுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் காய் எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சூடாக இருக்குது. நான் கையில் தான் எப்போவுமே வெந்திருக்கா இல்லைன்னு பார்ப்பேன். நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டு. கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சு கொஞ்சம் சின்ன பீஸாக கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் தூவி விட்டுக்கலாம். இப்போ பீட்ரூட் பார்த்திங்கன்னா நல்லா கிரேவி ஆகிடுச்சு. பீட்ரூட் குழம்பு ரெடி. சுவையான பீட்ரூட் குழம்பு, வாங்க சாப்பிட்லாம். இந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் மை பேஜ்.